ஒரு பென் அண்ட் பேப்பர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். என்னங்க நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நோட் புக்கு பேனா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் கொண்டு வர முடியும். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் மற்றும் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஜேர்னலிங்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு நோட் புக்கில் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் ஜேர்னலிங் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் டைரி எழுதுகிற பழக்கம் பல பேருக்கு இருந்தது இல்லையா? இப்போயும் சில பேர் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அதோட இன்னொரு ஃபார்ம் தான் ஜேர்னலிங் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஜேர்னலிங்கிறது ஏன் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நம்ம மனசோட உணர்வுகள் எண்ணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பல சமயங்களில் நம்மளுக்கே தெரியறதில்ல. நாமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த ஜேர்னலிங். நம்ம மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வருது, எந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம அடிக்கடி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி உணர்வுகள் அடிக்கடி வருது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயந்தான் ஜேர்னலிங். சரி, ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மள பல பேர் இந்த பாட்டு கேட்டிருப்போம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல. எதனால் அந்த பாட்டு அப்படி சொன்னாங்க? நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் அதுங்கிறது நம்மளுக்கு முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் அது. அந்த மாதிரி நம்முடைய மனதின் எண்ணங்கள், நம்முடைய மனதின் உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் கால்ட் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. அதற்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஜேர்னலிங்னு சொல்லக்கூடிய அந்த எழுதுகிற விஷயம். இதுக்கு பேர் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும்? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஸ்பேர் பண்ணி ஒரு நோட் புக்கில் அன்றைக்கி காலையிலேருந்து இப்போ தூங்க போகிற வரைக்கும் எந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, எந்த மாதிரி உணர்வுகள் அடிக்கடி வருது அப்படிங்கிறத நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி எழுதுகிறோம், நாளைக்கு எழுதுகிறோம், நாளான்னைக்கு எழுதுகிறோம், அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, எதை நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரி உணர்வுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த உணர்வுகளாலேயும் இந்த எண்ணங்களால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கலாம். பல நிகழ்ச்சிகள் அன்றைக்கி ஒரு நாள் நடந்திருக்கலாம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அதை நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணோமா, இல்லை நம்ம பேசுகிற வார்த்தையினால், இல்லை நம்ம செய்கிற ஆக்ஷன்னால் அதை நம்ம சரியாக செய்யலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ரெகுலராக செய்ய என்ன ஆகும்னா, எந்த விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, எந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு தேவை, எந்த எண்ணங்கள் தேவையில்லை, எந்த மாதிரி உணர்வுகள் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, எந்த உணர்வுகள் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெளியிலேருந்து யாரும் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த குணத்தை மாற்றிக்கங்க, இந்த கேரக்டரை மாற்றிக்கங்க, இந்த அடிக்கடி நீங்கள் கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு யாருமே நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நாமே அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம புரிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஏன்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற முடிவையும் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா பல விஷயங்களை நம்ம எந்த மாதிரி இருக்கோங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுது. அதனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி டெய்லி எழுத ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி உணர்வுகளை நம்ம ரெகுலராக நம்ம மனசில் வச்சுக்கணும், எந்த உணர்வுகள் தேவையில்லை அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கு செய்ய வேண்டியது, டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஒரு நோட் புக்கில் அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தது, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ இதை மாதிரி செய்ய வாழ்க்கையில் நம்மளுக்கு பல லட்சியங்கள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், கற்பனைகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி இருந்தேன்னா இதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, அப்போ நான் எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமையும். நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, எதெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு தர்றது தான் இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த ஜேர்னலிங்கை நம்ம தொடர்ந்து செய்ய நம்ம மனசில் இருக்கிற பல நல்ல விஷயங்களை இன்னும் அதிகரிக்க முடியும். தேவையில்லாத விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம ஆசைப்படுற பல நல்ல விஷயங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளால் பெற முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எழுத நம்ம மனசில், நம்மளுடைய ஆழ் மனதில் பல விஷயங்கள் பதிஞ்சு போயிருக்கும். அதற்கான ஒரு சேனலாக இது அமைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆழ்மனதுக்கும் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கும் உள்ள லிங்க் அப்படிங்கிறது நம்ம எழுதுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம ஏபிசிடி எத்தனையோ தடவை எழுதியிருப்போம், அஆஇ எத்தனையோ தடவை எழுதியிருப்போம், வாய்ப்பாடு எத்தனையோ தடவை படிச்சிருப்போம். அத்தனை தடவை படித்து என்ன சொல்லுவாங்க, எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
எழுத எழுத தான் மனசில் பதியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனசு இது வந்து ரிவர்ஸ். நம்ம மனசில் பதிஞ்சிருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக, அதாவது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி எழுதுறது தான். இது எழுத எழுத நமக்கு தெரியாமல் நம்முடைய ஆழ்மனதில் பதிஞ்சு போயிருக்கிற எண்ணங்களும் உணர்வுகளும் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளால் இதை அனலைஸ் பண்ண, நம்ம மனசில் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எந்தவித ஹெசிடேஷன் இல்லாமல், எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்னெல்லாம் மனசில் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி எழுத எழுத நம்ம மனசு முதல்ல லேசாக ஆரம்பிக்கும். ஏன்னா பல விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போது நம்ம எழுத எழுத நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸாக ஆரம்பிக்கும். அதனால் மனசில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால் இதை ஜேர்னலிங் அப்படிங்கிறது பல விதங்கள்லையும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு நல்ல டூலாக இது அமையும். அதனால் செய்ய வேண்டியது டெய்லி 10 மினிட்ஸ், தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இதை நீங்கள் மனசில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வந்ததுங்கிறத எழுதுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.